பேரிகார்டில் இடிச்சிட்டு வந்தாங்கன்னு சொன்னார். மதுரை ஆதீனம் பொய் சொல்கிறாரா? பொய் சொன்னால் அவங்க முகத்தரை கிழிஞ்சு போயிடும். சாமியார்களை இப்படி தான் பொய் சொல்லுவாங்கன்னு நினைக்க மாட்டாங்க. பொய்யாக இருந்தால் அவர் கண்டிக்கப்பட வேண்டியவர். அமிர்தா இன்டர்நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் இந்தியாவிலேயே முதல் முறையா சர்வதேச பல்கலைக்கழக சான்றிதழோட வெளிநாட்டுல பயிற்சி மற்றும் வேலை வாய்ப்பு. மதுரை ஆதீனம் அவருடைய பேட்டி நானும் பார்த்தேன். சைவ சித்தாந்த மாநாட்டுக்கு போகும் பொழுது கள்ளக்குறிச்சி அருகிலே அவர் காரை 2 நபர்கள் துரத்தி கொண்டு வந்ததாகவும் அவங்க தொப்பி தாடி விட்டிருந்ததாக அவர் சொல்லியிருந்தார். அவர் கொலை முயற்சியை மோதல்னாங்க, அந்த பேரிகார்டில் இடிச்சிட்டு வந்தாங்கன்னு சொன்னார். ஆனால் போலீஸார் காமிக்கக்கூடிய சிசிடிவியில் இப்படி வந்த கார் ஒன்று மோதுறதாக காமிக்குது. உண்மையிலேயே அந்த பேக் சைடில் இருக்கிற சிசிடிவி கேமராவில் ஒன்று செக் பண்ணால் உண்மை தெரியுமா? நம்ம எதையுமே தீர விசாரிக்காமல் நம்ம முடிவு சொல்ல முடியாது. மதுரை ஆதீனம் பொய் சொல்கிறாரா அல்லது காவல்துறை சரியாக விசாரிக்கலையாங்கிறது காலந்தான் நீ பதில் சொல்லணும். ஆனால் ஒரு ஆதீனம் கர்த்தா என்பவர் இந்து மதத்திலே கடவுளுடைய தூதராக பார்க்கப்படுபவர்கள். அவர்கள் தங்களை விளம்பரப்படுத்தி கொள்வதற்காக பொய் சொன்னால் அவங்க முகத்தரை கிழிஞ்சு போயிடும். ஏற்கனவே மதுரை ஆதீனத்தில் ஏகப்பட்ட சர்ச்சை இருக்குது. நித்யானந்த சர்ச்சையில் ஓடிச்சு. அதனால் என்ன சொன்னோன்னா, மதுரை ஆதீனம் சொன்னது உண்மையா பொய்யா என்பதை அவர் தான் நிரூபிக்கணும். அவர் தோத்திட்டு வந்தாங்கன்னு சொன்னாங்கல்ல, அவர் பார்ச்சுனர் காரில் கண்டிப்பாக பின்னாடி இந்த இது இருக்கும், கேமரா இருக்கும். அதில் பார்த்து தெரிஞ்சு, இல்லை அதுக்கு முந்தின ஏதாவது டோலில் பார்த்தா துரத்திட்டு வந்தது தெரிஞ்சிடும். அதனால் அது இந்த போலீஸார் கார் நிற்காம போனது அப்படின்ற மாதிரி இருக்குங்க. ஆனால் அந்த கார் போய் தள்ளி போய் நின்றுருக்குங்க. அந்த கார் இதை பார்க்கும்போது என்ன நினைப்பாங்க பொதுமக்கள் எல்லாம்? ஒரு சாமியார்களை இப்படி தான் பொய் சொல்லுவாங்கன்னு நினைக்க மாட்டாங்க? கண்டிப்பாக, நிச்சயமாக நினைப்பாங்க. மதுரை ஆதீனம் சொன்னது பொய்யாக இருந்தால் அவர் கண்டிக்கப்பட வேண்டியவர். சும்மா வாய்க்கு வந்த வார்த்தைன்னு பேசக்கூடாது, தன்னை விளம்பரப்படுத்திக் கொள்வதற்காக. இவங்கெல்லாம் ஒரு பொசிஷனில் இருக்கிறாங்க, ஒரு பெரிய மடத்துக்காங்க, மடாபதிகளாக இருக்கிறாங்க. இவங்களால இந்து மதத்துக்கு என்ன பிரயோஜனம் எனக்கு தெரியல. இவங்களால என்ன பிரயோஜனம்? எத்தனையோ ஏழை இந்துக்கள் எல்லாம் கஷ்டப்படுறாங்க. அவங்களுக்கெல்லாம் ஒரு கல்லூரி கட்டுறதோ ஒரு பள்ளி சங்கம் இதெல்லாம் இவங்களாம் எது செய்கிற மாதிரி எனக்கு தெரியல. ஆனால் தேவையற்ற விளம்பரங்கள் தான் பண்ணிக்கிறாங்க. என்னை பொறுத்தவரை மதுரை ஆதீனத்தினுடைய வாகனம், மதுரையிலேருந்து தொடங்கினது சிசிடிவி அங்கங்கே ஃபுட்டேஜ் கிடைக்கும். அதில் உண்மையிலேயே அப்படி கார் துரத்திட்டு இருக்குதா அப்படின்னு பார்த்து செக் பண்ணணும். அதே நேரத்தில் துரத்தவில்லை என்றால் மதுரை ஆதீனம் கண்டிப்பாக கண்டிக்கத்தக்கவர். அவர் அந்த ஆதீன பொறுப்பில் இருக்கிறதுக்கு தகுதி இருக்கான்னு எனக்கு புரியல.